ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரதட்சணை கொடுமை அந்த விஷயங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அந்த விஷயத்தை பற்றி தான் நான் இந்த பதிவுலையும் பேச போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்படின்னா பதிவுகள் எல்லாமே கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த கவிதா என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. இப்போது நம்ம இந்த நித்தின், அந்த சபலா மேரி அவங்க கூட 10 வருஷம் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. ஜபலா மேரி நித்தினும் 10 வருஷம் காதலிச்சு தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை பிடிச்சி போய் தான் அந்த பையன் திருமணம் பண்ணியிருக்கான். அதே போல் இந்த ரித்தன்யாவும் கவின்குமாரும் அவங்க 2 பேரும் கூட பேசி பழகி, ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த நிச்சயதார்த்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்தப்போ 2 பேரும் நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க. பிடிச்சிருந்ததுனால தான் அந்த நிச்சயதார்த்தம் சிரிச்சிட்டு பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருமணம் வரைக்கும் போய் நல்லா திருமணம் பண்ணியிருக்காங்க. அப்போவும் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருந்துருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த லோகேஸ்வரி, அந்த திருமணமும் பையனும் பொண்ணு பிடிச்சி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கவிதா அர்ஜுனா, அந்த பையன் பேர் அர்ஜுன், அவங்க சென்னைக்காரங்க போல இருக்கு. அந்த பையன் ஜபல்பூரில் இராணுவத்தில் டாக்டராக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பையன். அந்த பையனுக்கு இவங்க பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. இவங்க திண்டுக்கல்காரங்க போல இருக்கு. மூணாரில் அவங்க ஒரு வீடு வச்சுருக்காங்களாம், திண்டுக்கல்லில் ஒரு வீடு வச்சுருக்காங்களாம். இவங்க ஏதோ புரோக்கர்ஸ் மூலமாக எப்படியோ மேட்ரிமோனி மூலமா இவங்களை காண்டாக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மூணாரே போயிருக்காங்க. பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்காங்க. பிடிச்சி போயிருக்கு. அப்போ பையனும் கூட போய் பார்த்துருக்காரு. பையன் நல்லா இருக்காரு. பொண்ணு ஓகே சொல்லிட்டாங்க. பையனும் பொண்ணை பார்த்து ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பையன் கிளம்பி ஜபல்பூர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் திருமண விஷயங்கள்லாம் நடக்குது. அப்புறம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கணுங்கிறாங்க. எல்லாமே லைனாக பண்ணிகிட்டே வராங்க. அந்த மாதிரி வரும்போது அந்த பொண்ணும் பையனும் சரியாக பேசிக்கல. அப்போ அந்த பொண்ணோட பையன் அண்ணன் சொல்கிறான், கவிதாவோட அண்ணன் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த கவிதா அட்வொகேட்டுங்க, ஓகேங்களா? அப்போது அந்த அந்த பையன் இந்த பொண்ணு கூட பேசியிருப்பான் போல இருக்குது. இந்த மாப்பிள்ளை பையன் பேசுகிறாரா அப்படின்னலாம் கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அவர் பேசுகிறாரு, சரியாக பேசுறதில்ல அப்படின்னு சொன்னதுனால அந்த பையனுக்கும் தோணியிருக்கு, ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு கப்பல் மாதிரி இவங்க இல்லை, அவ்வளோ நல்லா பேசிக்கிறது இல்லை. அப்புறம் அவங்க வீட்லேயும் நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க, அது வேணும் இது வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க, நம்ம பொண்ணு கொடுக்கணுமாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்காரு. கவிதாக்கு 2 அண்ணன், அது யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்போ கூட அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு, சரி பரவாயில்ல, கார் கேட்குறாங்க வாங்கி கொடுத்துடலாம், பைக் கேட்குறாங்க சரி வாங்கி கொடுத்துடலாம், விடு, நம்ம பொண்ணுக்கு தானே நம்ம செய்கிறோம், அவங்களுக்காகவா நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேசியிருக்காரு. பொண்ணு பேரில் கார் எடுக்கிறோன்னு சொன்னப்போ அது பொண்ணு பேரில் கார் எடுத்தால் அங்கே இதில் ஜபல்பூரில் அவர் இருக்கிற அந்த ஆர்மி கோட்ரஸ்குள்ளே அவர் பேரில் கார் இருந்தால் தான் ஈஸியாக அந்த கார்டு கொடுப்பாங்களா ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு. இவங்க பேரில் இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை நான் ரெனியூவல் பண்ணணும், அது கஷ்டம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் பல காரணங்களால் அவர் பேரில் தான் கார் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. சரி, நீ பொண்ணை கொடுக்குறோம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவர் அதை சொன்னப்போ அவ்வளோ ஒரு இது இருந்துச்சு. சரி இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குல்ல, அது அவங்க கேட்குறாங்க செஞ்சிடலான்னு செஞ்சேன். ஆனால் நீங்கள் யாராவது ஒருத்தன் உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து வரதட்சணை கேட்டான்னா அவனை அடித்து துரத்துங்க அப்படின்னு சொன்னார். கடைசியாக பேசி முடிக்கும்போது எப்படி இருந்திருந்தா அவருக்கு அப்படி வந்திருக்கும். நம்ம பொண்ணு தானே செஞ்சிடலான்னு செஞ்சேன். அப்போ ஊரில் இருக்கிறவங்க பொண்ணெல்லாம் அவர் பொண்ணாக நினச்சி அவர் அதை சொல்கிறாரு. எவனாவது வரதட்சணை கேட்டான்னா அடித்து துரத்துங்க அப்படின்னு சொல்கிறார். கரெக்டு தானே? அது செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அதுதான் அவரோட வருத்தம்லாம், நான் எல்லாமே செஞ்சனேடா, என் குழந்தைய விட்டுருக்கலாம்ல அப்படின்றது தான் அவரோட வருத்தம். அது செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அங்கேருந்து சொல்கிறாங்களாம், அப்பா 20 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு செலவு வைக்கணும்னு இவங்க கணக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு. இல்லைம்மா அதெல்லாம் நான் ஒன்றும் வாங்கலை வா அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு தேவையான சாமானங்கள் வாங்கியிருக்காங்க. 12 லட்சம் ரூபாய்க்கு இவங்க வாங்கியிருக்காங்க. அதுவும் எல்லாமே பிளான்டாக இருக்குங்கிறது அவருக்கு அப்புறம் தான் புரியுது. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஜபல்பூரே போகிறாங்கல்ல, அங்கேயே போய் நான் எல்லாம் சாமானம் வீட்டுக்கு தேவையானது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை கண்டெய்னரில் கார் போகுது, பைக்கு போகுது, அதனால நீங்கள் சாமானமும் வாங்கி கண்டெய்னரில் போட்டு விட்டுறலான்னு சொன்னாங்களாம்.
சரி வேறு வழி இல்லாமல் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு டிவி மட்டும் அந்த திண்டுக்கல் ஷோரூம்லேயே இல்லாத டிவி கோயம்புத்தூர்லேருந்து அவங்க கடைக்காரங்க அனுப்பிச்சு அங்கே டெலிவரி பண்ணியிருக்காங்க. அப்போனா பார்த்துக்கோங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு. அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படி வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி பொண்ணை அனுப்பிச்சிட்டு, அதுக்கு முன்னாடி அந்த அம்மா சொன்னாங்க, அவங்க அம்மா, பொண்ணோட அம்மா, கவிதாவோட அம்மா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு கொஞ்சம் பூசின மாதிரி உடம்பு இருக்குமா. அதனால் சாப்பிட்றப்பெல்லாம் ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றப்பவும், நீ இப்படி சாப்பிட்டீன்னா எப்படி வெயிட் கம்மி பண்ணுவ, நீ இப்படி சாப்பிட்டீன்னா எப்படி வெயிட் கம்மி பண்ணுவேன்னு சொல்லி நேரத்துக்கும் அந்த மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு சரியாக சாப்பிடாம ஒரே மாதத்தில் அந்த பொண்ணு இழைச்சி போயிருக்கு. அதை சொல்கிறப்பவே அவங்க அம்மா அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அவ்வளோ எல்லாமே பண்ணி அந்த பொண்ணும் கஷ்டப்பட்டு இவங்களையும் கஷ்டப்படுத்தி எல்லாம் பண்ணி இத்தனை நடந்தாலும் அந்த நான் சொல்ல வர்றது இதுதான். ரித்தன்யாவும் அந்த கவின்குமாரும் விரும்பி திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஜபலா மேரியுனித்தனும் விரும்பி திருமணம் பண்ணிக்கிறாங்க. விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்து பண்ணிக்கிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பொண்ணு மேலே எந்தவித விருப்பமுமே இல்லை, பேசவே இல்லையா. அந்த இதெல்லாம் முடிஞ்சு ஃபோனு இந்த பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஃபோன் செக் பண்ணால் அந்த பொண்ணு கூட பேசினது 5வது இடத்துல இருக்கான். அதுக்கு முதல் இடத்துல இருக்கிறது இன்னொரு பொண்ணு கூட பேசினதான். அப்போ உனக்கு இஷ்டமே இல்லாமல் எதுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்? அவங்க போட்ட எவ்வளோ என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள், பெரியவங்களுக்கு வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி கேட்டு அவங்க அப்பா கிட்ட 101 பவுன் போடுறேன்னு அவங்க அப்பாவை சொல்ல வச்சுருக்காங்க. அதையும் வாங்கிட்டாங்க. காரு வாங்கிட்டாங்க. 40 லட்ச ரூபாய் கார் வாங்கியிருக்காங்க. 12 லட்ச ரூபாய்க்கு இந்த கால் மீதி மேட்டு மட்டும் 40 மேட்டு வாங்குறாங்களாம். எதுக்குங்க 40? அதான் பெரிய பங்களாவான்னு கேட்டதுக்கு இல்லை ஒரு சின்ன குவார்ட்டர்ஸ் வீடு தான் அப்படி சொல்கிறாங்களா. அப்போ அதுக்கு எதுக்கு? ஆனால் அது வாங்கியிருக்காங்க. அது மாதிரி பல பெரிய கிராண்டாக திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. திருமணத்தன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தேதி நேரம் குறிச்சிட்டு அந்த நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து யாருமே வரலையாம். அதுக்கப்புறம் அவங்க திருமணத்தை சாதாரணமாக 6:30 மணிக்கு மேலே தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. குறித்த நேரத்துக்கு கூட கல்யாணத்துக்கு வரல. அதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. கல்யாணம் முடிஞ்சு கொடைக்கானல் கூட்டிகிட்டு போயிருக்கான் ஒரே ஒரு நாள். போனதுலேருந்து அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஏதோ ஒரு மாத்திரை கொடுத்து அந்த பொண்ணை ஒரு மயக்கத்திலேயே வச்சுருந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சரி, இத்தனையும் பண்ணி அந்த பொண்ணை அந்த பையன் கூட ஜபல்பூர் கிளம்பி போகுது. அந்த பொண்ணு போகிற அன்னைக்கு இங்கேருந்து சென்னையிலேருந்து ஹைதராபாத் போய் ஹைதராபாத்லேருந்து ஜபல்பூர் போகணும் போல இருக்குது. அதுக்கு ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் போய் அந்த பொண்ணு ஏர்போர்ட்டில் தனியாக விட்டுட்டு 4-5 மணி நேரம் அந்த பையன் எங்கேயோ போயிட்டான். எங்கே போனானே தெரியல. அந்த பொண்ணு கூட உட்காரவும் இல்லை, பேசவும் இல்லை. அவளுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் அங்கே இருக்கல. ஒரு புது இடத்துல அவளை அங்கே விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நீயே போய் போட் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கான். நான் வந்துடுவேன், நீ போய் போட் பண்ணிக்கோன்னு. அவள் போய் எல்லாம் காட்டி உள்ளே போய் ஃப்ளைட் ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் போகிறப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா, இந்த மாதிரி அவன் இன்னும் வரல, ஆனால் நான் என்ன போட் பண்ண சொல்லிட்டான், நான் போகிறேன், அப்புறம் நான் போயிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி போயிட்டு 9 மணிக்கு கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு. சரி, அவ்வளோதானே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இனி அடுத்த நாள் பேசிக்கலான் இருந்திருப்பாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆனால் 12:30 மணிக்கு ஃபோன் வருதான், உங்கள் பொண்ணை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு. அப்புறம் இவங்க கிளம்பி ஜபல்பூர் போகிறப்போ அந்த பொண்ணு போனமாக தான் இருக்குது. ஓகேங்களா. அவங்க அப்பாவுக்கு மண்டையிலலாம் 2 பக்கமுமே அடிபட்டிருக்கு அப்படின்னு அங்கே டாக்டர்ஸ் இது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். பொண்ணை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை விட அவங்க அப்பா சொன்ன இன்னொரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஃப்ளைட்டில் இந்த பொண்ணை பாடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இந்த கிரிகைகள்லாம் முடித்து அந்த பொண்ணை அடக்கம் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட்டுக்கு 75,000 ரூபாய் ஏதோ ஆயிருக்கு. அதில் அரைவாசி பணம் 35,000 ரூபாய் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணு, அந்த அர்ஜுனோட அப்பா கேட்குறாராம், சம்மந்தி கேட்குறாராம். அவருக்கு அவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதை வெளியே சொன்னால் தான் பசங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அதனால் தான் பசங்க ஏதாவது ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் முதலே பொண்ணையும் இழந்துட்டேன், இனி என் பசங்களுக்கு கோபம் வந்து அவங்க ஏதாவது பண்ணிட்டா நான் பசங்களையும் இழந்துருவனே, அதனால் நான் கொடுத்துட்டேங்க. அந்த ஆள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாருன்னா எனக்கு என் பசங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்றாரு.
என்ன மனுஷங்கன்னே எனக்கு தெரியல. இதெல்லாம் என்ன ஜென்மங்கன்னே தெரியல. இப்படி ஒரு காசாசை இருக்குமா? காசு மேலே வெறி இருக்குமா? ஒரு இஷ்டமே இல்லாத ஒரு பையனுக்கு பிடிச்சி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு, அவன் மூலமாக வீடு முழுக்க சாமனை வாங்கி வச்சுக்கிட்டு, அவங்க மூலமாக ஒரு கார் வாங்கி வச்சுட்டு, இப்போ அந்த பையனுக்கு 2வது கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறாங்களா, அதுக்கு அந்த காரில் தான் இவங்க வாங்கி கொடுத்த கார் எடுத்துகிட்டு தான் போகிறாங்கன்னு உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த பையனுக்கு 2 தடவை திருமணம் நின்று போயிருக்கு. அந்த நின்று போன ஒருத்தங்க இவங்க கூட பேசியிருக்காங்க. அவங்க சரியான ஆசை பிடிச்சவங்களாச்சே, நீங்கள் எப்படி தெரியாமல் கொடுத்துட்டீங்களான்னு. அதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம், இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் இப்போ சொல்கிறாங்க. இதெல்லாம் காது கொடுத்தே கேட்க முடியல. எப்படி இருக்கும் இதெல்லாம்? இதெல்லாம் என்ன ஜென்மங்கள்? இது என்ன புரிதல்னே எனக்கு புரியல. அவ்வளோ பாவப்பட்ட பெண்கள். ஒரு பெண்களாலேயே இத்தனை பிரச்சனை. பெண்களுக்கு பெண்களே எதிரிங்கிற மாதிரி ஒரு வீட்டில் மாமியார் இருக்காங்க, அந்த அம்மா பார்த்துப்பாங்க நம்பி தானே பிள்ளைய அனுப்புகிறாங்க. அந்த அம்மாலாம் நல்லா பார்த்துக்கணும். அந்த அம்மாவே காசு கேட்டு ஒரு ஏசிக்காக, ஒரு நகைக்காக ஒரு பொண்ணை கொல்றாங்க, அடித்து பொண்ணை கொல்றாங்க. இந்த மாதிரி அநியாயமாக நிற்க வச்சு பேசி சங்கடப்படுத்தி ஒரு பொண்ணை கொல்றாங்க. இந்த மாதிரி இஷ்டமே இல்லாமல், ஒரு பொண்ணு மேலே ஆசையே இல்லாமல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை அநியாயமாக கொன்று எல்லாம் சரியாயிடும்னு நினச்சி அப்பா அம்மா அனுப்புகிறாங்க. வேண்டான்னு பையன் சொன்னதுக்கப்புறம் கூட அப்பா சரி போகுது அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அவ்வளவு மோசமாக ஒரு காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட உண்மையிலுமே ஏதோ ஒரு பொண்ணோட நல்ல பழக்கம் இருக்குது. அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்கலாம், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலாம். சரி, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா அம்மா இந்த மாதிரி வரதட்சணையெல்லாம் வாங்கி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நீ வச்சுக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் வேணால் டைவர்ஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் நமக்கு சொத்து வரும், காசு வரும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அநியாயமாக ஆசையே இல்லாமல் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவன் இன்னும் காசுக்காக என்னெல்லாம் பண்ண மாட்டான். டிஃபென்ஸில் இருக்கான், எவ்வளோ பெரிய ஒரு கர்னல் அப்படிங்கிற அந்த மாதிரி மேஜர் அப்படிங்கிற போஸ்டில் இருக்கான், டாக்டர் வேற. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறவன் நாளைக்கு காசுக்கு ஆசைப்பட்டு நாட்டுக்கே ஏதாவது பண்ணிட்டா என்ன ஆட்கள் இவங்கெல்லானே தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நம்ம நாடு இருக்குது. ஓகே, எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இப்போது இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, எல்லாருமே ரித்தன்யாலேருந்து, ஜபலாமேரியிலேருந்து, கவிதாலேருந்து, யோகேஸ்வரி வரைக்கும் இவங்கெல்லாம் ஏன் இவங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு? எதுக்காக இவங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க? அவங்க ஜாதகத்தில் அதுக்கான காரணங்கள்லாம் இருக்கா? ரித்தன்யாக்கெல்லாம் ஜாதகம் பார்த்தவங்க யார்? ஓகேங்களா? இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக கருமா வருமா இவங்களுக்கெல்லாம், அதையும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.